தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றி பன்மலை அடுக்கத்திலே பிறந்து பன்னீர் மொழியாய் திரிந்து குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி காவேரி கரை வரை காலாறு நடந்து கங்கை கரை வரை தோளோடு நிமிர்ந்து வெந்திய மலை வரை வாளாய் விரிந்து தோன்றிய பகைமையாய் சோழ்ச்சி கயமையாய் முடக்கப்பட்டதை முறியடித்து போராடி வீழாது விழித்த செம்மொழியாமின் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் செந்தமிழ் வணக்கம். என் உடலை நீங்கள் தண்டிக்கலாம், ஆனால் என் எண்ணங்களை யாராலும் அளிக்க முடியாது என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? வி.ஓ. சிதம்பர பிள்ளை 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடியில் பிறந்து இளம் வயதிலேயே நீதிநிலை, தன்னம்பிக்கை, தேசப்பட்டு இம்மூன்றையும் வளர்த்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றி ஏன் நம் தேசம் பிற நாட்டுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வளர்த்து நம் நாட்டின் பொருளாதாரம் ஆங்கிலேயரின் கையில் இருப்பதை உணர்ந்து இந்தியர்களுக்கே உரிய கடல் வாணிப நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அதற்கு ஸ்வதேச ஸ்டீல் நேவிகேஷன் என்ற பெயர் 1906ஆம் ஆண்டு சூட்டி தமிழகத்தில் உள்ள கப்பலை தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை பறக்க வைத்து முயற்சியை புரட்சியாக மாற்றினவருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சியை உண்டாக்கினார், அவர்களின் பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகினார், கடுமையான சிறை தண்டனையை பெற்று இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இரவில் விளக்கின்றி கடுமையான வேலைகளை செய்து கம்பளி நூலை கைத்தறியால் நெய்ந்தாலும் மனம் தளராமல் இந்த தேசம் ஒரு நாள் சுதந்திரம் பெறும், அந்த நாளை நான் காணாவிட்டாலும் என் மக்கள் காண்பார்கள் என்ற நம்பிக்கை வார்த்தையை மொழிந்தவர். அவர் மனிதர் மட்டுமல்ல, அவர் நம் நாட்டின் ஒளி. அவரை பற்றி மனிதருக்கு செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்னும் நீங்கா இடத்தை பிடித்தவர். அவர் மனிதர் மட்டுமல்ல, நம் நாட்டின் ஒளி. ஒளியால் நம் நாட்டிற்கு தீபமாய் ஏற்றி நம் நாட்டை விட்டு 1936ஆம் தேதி நவம்பர் 18ஆம் தேதி நம் நாட்டை விட்டு சென்றார். ஆனால் அவர் தியாகத்தால் இன்றும் நம் நாடு ஒளிமிக்க நாடாக வளர்கிறது. நம் இதயத்தில் என்றும் சொல்ல வேண்டிய ஒரு சொல், செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர் வி.ஓ. சிதம்பர பிள்ளை வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.